ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சேனைக்கிழங்கு வறுவல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கறி சுவையில் இன்றைக்கி நம்ம இந்த சேனைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சேனைக்கிழங்கு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண இந்த சேனைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ வேக வைக்கிறதுக்கு கடாயில் நம்ம கட் பண்ண சேனைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேனைக்கிழங்கு ரொம்ப பழைய கிழங்குனா நம்ம புளித்தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. இது கொஞ்சம் புது கிழங்குனால நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்காக புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப் அளவுக்கு கிழங்கு வேகிறதுக்கு தண்ணியும் நான் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இனி இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாங்க. இப்போ இதே கடாயிலேயே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிட்ருக்கும் போதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடயே நம்ம வேக வச்சுருந்த சேனைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க சேனைக்கிழங்கை. இப்போ நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. காய் வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருந்தாங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலா சேர்க்கும் போது இந்த சேனைக்கிழங்கு வறுவல் கறி டேஸ்ட்லேயே இருக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேர்த்துருந்த மசாலா எல்லாமே மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இடையில ஒரு 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுறணுங்க. இல்லைன்னா கிழங்கு அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேங்க. கிழங்கு நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சுங்க. காரம் உப்பு எல்லாமே அளவாக இருக்குதுங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சேனைக்கிழங்கு வறுவல் கறி சுவையிலேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த சேனைக்கிழங்கு வறுவல் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.